நம்ம கோயம்புத்தூரில் சித்ரா ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணை 3 பேர் சேர்ந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. கூட இருந்த அந்த பையன் தடுக்க போனதுக்கு அந்த பையனை கழுத்தோடு சேர்த்து ஒரே வெட்டி வெட்டியிருக்காங்க. 25 தையல் போட்டிருக்காங்க. அந்த பையனை காப்பாற்ற முடியாத நிலைமையில் இருக்காங்க. ஆனால் அந்த டைமில் வெட்டின உடனே அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா பீலமேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாப்புல, இந்த மாதிரி சித்ரா ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடில் நடு கிரவுண்டில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. படிக்கிற பொண்ணை எப்படா தொடர்றதுக்கு உங்களுக்குள்ள மனசு வருது? நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ளே இப்படிலாம் இப்படிலாம் இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு பயமாக இருக்குடா. இந்த 3 பேர் இந்த வெறி பிடிச்சவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவனுங்களை நம்ம துடிலூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 7 தனிப்படை போட்டு பிடிச்சிருக்காங்க. அவங்க ஜாமீனில் வெளியே வந்துடுவாங்க. ஒரு வருஷம் அப்படிங்கும்போது வெளியே வந்துடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க சட்டம் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே வந்துடுறாங்க. அப்போ பயம் இல்லாமல் தானே போகுது. பொண்ணுகளை தொடுறவங்களை அவங்க ஏன்டா தொட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா தொடுவாங்களா? இப்படி சில பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த ஊருக்கு தான் கேடு. அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணலாம்? சட்டத்தை உன்னி பயங்கரமாக நம்ம ஸ்ட்ராங்காக கொண்டு வரணும்.